வணக்கம். திண்ணைக்கு வந்த சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில நம்ம பார்க்க போறது ஒரு மீன் வறுவல் ரெசிபி. அதாவது வாவல் மீன் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க, வவ்வால் மீன்னு சொல்லுவாங்க. ரொம்பவே டேஸ்டியான ஒரு மீன் வகை இது. இது வந்து ஆங்கிலத்துல வந்து பாம்ஃப்ரெட்னு சொல்லுவாங்க. அதாவது பாம்ஃப்ரெட் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. இந்த மீன்ல எப்படி ஃப்ரை பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது எங்க வீட்டு ஸ்டைல்ல நாங்க எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த முறையை இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ செய்முறையை பார்க்க போறதுக்கு முன்னால சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை ஃப்ரெண்ட்ஸோடையும் ரிலேட்டிவ்ஸோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல மீன் சமையலுக்குன்னே ஒரு தனியா பிளேலிஸ்ட் இருக்கு. அதை தேவைன்னா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மீன் வறுவல் பண்றதுக்கு நான் முதல்ல 1 டீஸ்பூன் வத்தல் தூளும் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சாம்பார் பொடி சேர்த்துக்க போறேன். இப்போ இந்த சாம்பார் பொடியும் சேர்த்துட்டு அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. அதாவது எந்த அளவுக்கு நீங்க மீன் வறுக்க போறீங்களோ அதுக்கு தேவையான அளவுக்கு இந்த மசாலாவை நீங்க கூடுதலாவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட சில துளிகள் எலுமிச்சை சாறு சேர்த்துக்குங்க. இப்போ எலுமிச்சை சாறு, அதாவது சில நேரம் எலுமிச்சை பழம் வீட்டுல இல்லாம இருக்கலாம். அந்த நேரத்துல நாம கொஞ்சமா புளித்தண்ணீர் சேர்த்து கூட இந்த கலவையை கலந்துக்கலாம், மசாலாவை கலந்துக்கலாம். இப்ப நம்ம மீன் குழம்பு பண்றதுக்கு புளி ஊற வச்சிருந்தோம்னா அதே புளி தண்ணீர்ல கொஞ்சம் சேர்த்து இப்ப இந்த மசாலாவை நம்ம இது பண்ணிக்கலாம், இது மாதிரி கலந்துக்கலாம். இப்ப கலந்த பிறகு இப்போ ஒவ்வொரு மீன் துண்டா நம்ம வந்து எடுத்து அதுல வந்து இந்த மசாலாவை நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ண பிறகு மசாலா தடவி வச்ச பிறகு குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்தோம்னா அந்த மசாலா நல்லா அந்த மீன்ல இறங்கி நல்லா இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு உடனடியா பொரிக்கிறது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அதனால நம்ம குறைஞ்சது 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரமாவது இந்த மீனை வந்து மசாலா தடவி ஒரு பக்கம் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நாம எடுத்து பொரிச்சிடலாம். அதுக்குள்ள குழம்பெல்லாம் வச்சு முடிச்சுட்டு நம்ம பொரிக்கலாம். அது கரெக்டா இருக்கும் நமக்கு நேரம். இப்ப இந்த மாதிரி சூடான எண்ணெயில இப்ப நான் ஒரு தோசைக்கல்ல பொரிக்கிறேன். இந்த மாதிரி எண்ணெய் ஊத்திட்டு இதுல வந்து இந்த மீனை வச்சு நம்ம 2 பக்கம் பொன்னிறமா பொரிச்சு எடுக்கலாம். இந்த வாவல் மீன் வந்து மீன் வகைகளே நான் ஏற்கனவே சொன்னேன், மீன் வகைகளே ரொம்ப டேஸ்டானதுன்னு சொல்லுவாங்க. இதை சின்ன மீனா இருந்ததுன்னா இதை முழு மீனா அப்படியே அதுல மேல சின்ன சின்ன கீரல் போட்டுட்டு நம்ம அந்த மாதிரி பொரிச்சு எடுக்கலாம். இது பெரிய மீனா இருந்ததால இதை நம்ம துண்டு போட்டு இந்த மாதிரி பொரிக்கிறோம். எந்த மாதிரி பொரிச்சாலும் இந்த மீன் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். குறிப்பா சொல்லணும்னா இந்த மீன் வந்து கருவாவல்னு சொல்லுவாங்க. கருப்பா இருக்கும் இந்த பாம்ஃப்ரெட். இதுலயே வெள்ளையா நல்ல சில்வர் கலர்லயும் இருக்கும் வாவல் மீன், அதுவுமே நல்லா இருக்கும். இந்த செய்முறையில நாம வந்து மசாலாவோட, அதாவது வத்தல் தூள் மஞ்சள் தூள் இதோட சாம்பார் பொடி சேர்த்து பண்றோம். இப்ப சாம்பார் பொடியில வந்து நிறைய மசாலாக்கள் சேர்ந்திருக்கும். அதனால இந்த மீன் வறுவல் வந்து ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது நல்லா பொன்னிறமா பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது மீன் குழம்போடய சரி மற்ற குழம்புகளோடய சரி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோட நம்ம அடுத்து சந்திக்கலாம். நன்றி.